இப்போ 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் இதுக்கு கூட கடைசி நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுக்கும் திமுகவிற்கும் குறிப்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் தானே முன்வந்து பிரச்சாரம் செய்தவர் பிரகாஷ் ராஜ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணதுடைய அந்த ராசியாக என்னன்னு தெரில. இப்போ 100 கோடி ரூபாய் அவர் மான நஷ்ட விலக்கு அவர் மீது போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய பானு பிரகாஷ் ரெட்டி போட்டிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, கேரளாவில் நடந்த ஒரு லிட் ஃபெஸ்ட்டில், அதாவது ராமாயணத்தை இப்போ இருக்கக்கூடிய நடப்பு அரசியலோடு மோடி தமிழக பாலிடிக்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்து அதை ரொம்ப கலோக்கியலாக, அதை ஒரு கிண்டலாக, ஒரு கேலியாக, சூர்பனகை கேரக்டர் யார், மோடிங்கிறது யார், ராவணனும் ராமனும் எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் அரசியலோடு ஒப்புமைப்படுத்தி ரொம்ப ஒரு கொச்சையாக, ஒரு கேவலமாக, கிண்டலாக. அது இஸ்லாம் கிறிஸ்துவ மதச்சார்பற்றவர்கள் அதை செய்ய மாட்டாங்களா? அந்த அதாவது பரந்துபட்ட கருத்து சுதந்திரம் கொண்ட அந்த கேரளாவில் தான் அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அது அங்கேயே அந்த கருத்து சுதந்திரத்தோட அவங்கள பற்றி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியும். பட் இந்த இதை சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அவருக்கு 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது பானு பிரதாப் ரெட்டி, நான் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தபோது, அவர் ஆந்திர பிரதேசத்தில் மாநில இளைஞரணி பொதுச் செயலர் இருந்தவர். தற்போது ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் பிஜேபி, இதுலேயும் டிடிவி போர்ட்லேயும் இருக்கார். ஒரு கிரவுண்ட்லேருந்து வந்த ஒரு இந்துத்துவ ஆளுமை மிக்கவர். இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சவனுக்கு மானம் இருந்தால் தானேங்க அவனுக்கு மான நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பிரகாஷ் ராஜுக்கு மானம் கெட்ட பையன். அவனுக்கு இந்து மத வெறுப்பு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு, அவங்க அம்மா தானே இறந்து போனாங்க. அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு எப்படி அடக்கம் பண்ணாங்க கேட்டா, அது அவர் விரும்பியதை நான் செஞ்சேன் அப்படின்னா, அப்ப அடுத்த விரும்பினா அவன் செய்யறான். உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் சாமி அவன் கும்பிடுறான், அவனுக்கு தெரிஞ்ச அளவுல அவன் சாமி கும்பிடுறான். உனக்கு என்ன ஹைகோர்ட் பிரச்சனை? அதுல உங்க ஆத்தாக்காரிக்கு என்ன விருப்பமோ அதை நீ செஞ்ச, அவனுக்கு அவன் என்ன விருப்பமோ அதை செஞ்சுக்கிறான். அது தேவையில்லாம இதெல்லாம் சனாதனம்லாம் ஒரு மதமா? அதாவது இவங்கெல்லாம் எப்படி ஒழுங்குக்கிறாங்கன்னா, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வடக்கிந்தியன் தென்னிந்தியன்லாம் ஆரம்பிச்சு சண்டே சர்ச்சைக்குவாங்க பிரதர், அந்த கதை தான் இவனுங்க எல்லாமே ஒரு கிரிப்டோவா இருந்துதான் ஆப்ரேட் பண்றாங்க. அதுவும் பிரகாஷ் ராஜ் எல்லாம் ஒரு ஆழகால விஷம். அவரெல்லாம் நசுக்கி எடுத்துணும். ஜனநாயக ரீதியா சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. யாராவது தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கல்புர்கின்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொரு அம்மா ஒருத்தாங்க. இந்த கல்புர்கி என்ன பண்ணா, அந்த சிலை மேல நான் ஒண்ணுக்கு போனா என்ன பண்ணும், நான் ஒண்ணுக்கு போவேன் அப்படின்ட்டு அது மேல சிறுநீர் கழிச்சு அதை பத்தி எழுதியிருந்தான். பான் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, உள்ள பூந்து அவனை அடிச்சு போ, அவர் என்ன பண்ணணும்னு கேட்ட, நாங்க பண்ணிட்டோம் போ அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கும் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதே கர்நாடகால, இந்த பிரகாஷ் ராஜ் இருக்கக்கூடிய கர்நாடகால ஸ்ரீராம் சேனா எனக்கு நன்று அறிமுகமான பிரமோத் முத்தாலிக்னு இருக்காரு, பெங்களூர்ல இருக்காரு. பிரமோத் முத்தாலிக்கு அவர் ஒரு எராட்டிக்கான ஆளு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த சங்கம் எல்லாம் கட்டிட்டு அழாதீங்க. ராமகோபாலன்ஜி இந்து முன்னிய ஓரளவுக்கு தான் ஃபைட்டிங் ஆர்கனைசேஷனா கொண்டு போனார். நீங்க எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. எங்கேயா சாஃப்டா இருக்கோம், நாங்க எவ்வளவு பிரச்சனையை இது பண்ணோம். இவங்களுக்கெல்லாம் போய் இப்படிலாம் பதில் சொன்னா சரியா இருக்காது தலைவரை. இவனுங்கெல்லாம் விட்டுட்டு உதச்சிட்டுனா சரியாயிடும். அடி உதைக்கு பயப்படுற மாதிரி இவனுங்க இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஜனநாயக ரீதியாக அப்படி செய்யக்கூடாது. அவன் ஜனநாயக ரீதியா பேசுறாங்க. அவன் ஜனநாயக ரீதியா பேசுறான், ரைட்டுங்க. அந்த ஜனநாயக ரீதியா தாங்க இது பண்ணோம். அவன் ஜனநாயக ரீதியா பேசினா பரவாயில்லைங்க, வம்படியா பேசுறானுங்க. இவனுங்கெல்லாம் ரோட்ல விட்டுட்டு 2 பேரை உழைச்சோம்னாதான் இவனுக்குலாம் பயம் வரும். நீ சொல்லிட்டு போடுவியா? அதனால தாங்க நாங்க உள்ளே வரல, சங்கம் பரிவார் பிஜேபிக்குள்ளேயே வரல. பிஜேபிக்குள்ள ஒரு 3-4 நாள் திரும்பி போயிட்டாரு. அவரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி சென்னை வந்தாரு. தொடர்பு இருக்கக்கூடிய நபர். இப்ப அவரெல்லாம் வேற விதமா நினைச்சிடுறாருன்னு வச்சுங்க. சிவசேனா கொஞ்ச நாள் முன்னாடி, பழைய சிவசேனா சொல்லி இருந்தாலும் ஒரு நாயின் பிழைக்கும் பிழைப்பு, இந்த பிழைப்பு அந்த மாதிரி ஆள். இப்ப அவருக்கு ஓட்டுன்னு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வர பாக்குறாரு பாருங்க. அந்த என்ன கூட்டணி, கூவா ஈ ஆகுது.
கூட்டணி? இந்தி கூட்டணி. என்ன கூட்டணி? இந்தி. ஓ, நான் கூவன்னு நினைச்சேன். அந்த கூட்டணியில இருக்காரா இல்லையானே தெரியல. இப்ப அவருக்கு வந்து மகாராஷ்டிரால ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இப்ப வந்து ராஜ் தாக்கரேயும் சேர்த்துக்கிறார். அந்த ராஜ் தாக்கரே யாரு? அங்க லோக்கல்லையே நம்ம பிரமோத் முத்தாலிக்கை விட, நம்ம இந்து முன்னணியை விட, இந்து முன்னணி கூட நாங்கெல்லாம் அந்த மாதிரி எங்கேயுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை. இந்த கல்புர்கியை காலி பண்ணவங்களை தாண்டி அந்த மாதிரி செயல்பட்டவர் தான் ராஜ் தாக்கரே. இப்ப இந்த பயில தான் இங்க கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாரும் அப்படியே சுய அடையிறானுங்க. ராஜ் தாக்கரே எங்கள்கிட்ட வந்துட்டார் அப்படின்னு. அவன் ஒரிஜினல் கலர்ல வந்தா இவங்களை சொல்லுவான், டே உண்டியல் குல்கிருஷ்ண எட்டி ஒரு விட்டான்னா நீ தெரியும் இந்த வயலுக்கு. அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பெரியப்பா வந்து இவங்க யூனியன் அவனை வந்து நோ கொஸ்டின்ஸ், டூ வாட் ஐ சே. உண்மையிலேயே அவர் வந்து ஒரு மாவீரன் தான். தாக்கரே தான், பால் தாக்கரே. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இவனுக்கு நடந்துடக்கூடாது இந்த பயலுக்கு. உங்களுக்கு இப்ப அச்சமாக இருக்கிறது. உண்மையிலேயே நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்திங்க. இந்த கிறுக்கு கூமுட்டைங்க ஏதாவது பேசிட்டு போடுவானுங்க. நாளைக்கு எங்கேயாவது வேணாலும் செஞ்சா இது சங்கம், பிஜேபி, இந்து முன்னணி நாம தாங்க பொறுப்பே இருக்கணும். இந்துத்துவாதிகள் செய்தார்கள்னு ஒரே பேனர்ல. நான் என்ன சொல்றேன், அப்ப நேத்தியோட ஒரு வருஷம் ஆச்சு ஜிப்ப ஊத்து பாட்டு கொண்டவனுங்க. அவனு யாரு? பஹல்காம் முஸ்லீம் பயங்கரவாதிகள். ஆமா, அப்ப அவனும் முஸ்லீம், இங்க இருக்கிறவனும் முஸ்லீம். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற? அவனும் காவி, நீயும் காவின்னு சொல்றல. பாகிஸ்தான் மசூதியும் மசூதியும் ஒரே மாதிரி இருக்கு அப்படி நான் சொல்லலாம்ல. நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டோம். ராமகோபாலன் நம்மள அப்படி வளர்க்கல, நாமளும் அந்த மாதிரி சொல்லலாம்ல. ஆனா இந்த பயலுவை டேக் இட் ஃபார் கிராண்டடா என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய கவலை அவனுக்கு இருக்கு. அவனுக்கு வந்து சட்டத்தின் முன் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நாம நினைக்கிறோம். வேற யாராவது நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, இது வந்து கடைசியில நாம மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லைன்ட்டு போயிடலாம். ஆனா இந்து தர்மம் வந்து மாற்று கருத்துக்கும் இடம் கொடுக்குது. ஒரே ஒரு நாள் ஒரு 2 நிமிஷம் இந்த பையருக்கான சினிமாவிலையும் சைக்கோவா நடிக்கக்கூடிய, வாழ்க்கையிலையும் சைக்கோவா இருக்கக்கூடிய இந்த பிரகாஷ் ராஜ் 2 நிமிஷம் இஸ்லாத்தை பத்தியும் கிறிஸ்துவத்தை பத்தியும் ஒவ்வொரு நிமிஷம் இந்து மதத்தை விமர்சிக்கிற மாதிரி அந்த பையன் விமர்சிக்கணுங்கிறது தான். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் எப்படி ராமரை கிண்டல் பண்ணாரோ அதே மாதிரி முகமது நபியையும் அவர் கிண்டல் பண்ணட்டும். கன்னிமேரி, இயேசு கிறிஸ்து, ஒரு நிமிஷம் தான் நான் சொல்றேன். நீ இப்ப இத்தனை வருஷம் நீ பண்ணிட்ட, ஒரே ஒரு நிமிஷம் நீ வந்து முகமது நபியும் கதீஜாவையும் கன்னிமேரியும் இயேசு கிறிஸ்துவையும் இந்த 4 பேர் தான் ஈச் 30 செகண்ட்ஸ் ஒரு நபருக்கு கொடுத்து நீ அவங்கள விமர்சிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் விமர்சி. அதனாலதான் எனக்கு அச்சம் என்னவா இருக்குன்னா, எனக்கு ஸ்ரீராம் சேனாவும் சரி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிவசேனாவும் சரி, இதுல யாராவது கொஞ்சம் நம்ம ஆர்டி பிரபு இருக்கான், அவன் வந்து வாரா நான் அவனுக்கு வேற ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு செய்யக்கூடிய தம்பி தான். நாம தான் அவனை வந்து இல்லப்பா உன்னை ஜனநாயகப்படுத்த முனைகிறோம் அப்படின்னா அவன் வேற சொல்றான். அதுக்கு எல்லாம் படுத்தினதெல்லாம் போறோம், சித்த பொத்துங்கோ அப்படின்ட்டு போறான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ எத்தனை நாள் தான் நீ எல்லாரையும் வந்து நீ பெட்டக்ல குச்சி எடுத்து குத்திக்கிட்டே இருப்ப. ஒரு லெவல் இருக்குல்ல, எல்லை இருக்குல்ல, அது வந்து சட்ட ரீதியா உடனடியாக இந்த பயலை பிடிச்சி ஜெயிலில் போடணும். அதுதான் அவனுக்கும் நல்லது, சமுதாயத்துக்கும் நல்லது. இல்லைன்னா தேவையற்ற பின்விளைவுகளை நான் உண்மையிலேயே நாம பதட்டத்தில் இருக்கணும். எவனோ எந்த பயலோ பேசிட்டு போறான், அதுக்கு நாம வந்து அவனுடைய பாதுகாப்பை பத்தி நாம அச்சப்படுற லெவல்ல இந்த பயலுவை கொண்டு போய் நிறுத்துறானுங்க. ஒரு உண்மையிலேயே நல்ல இஸ்லாமியனோ நல்ல கிறிஸ்தவனோ அவங்க மேடையில இந்து தர்மத்தை, நான் சொல்றது மதத்தை அல்ல, தர்மத்தை, நான் வாழும் வழி, வே ஆஃப் லைஃப்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இந்து தர்மத்தை எவன் கொச்சைப்படுத்தினாலும் உனக்கு மேடை கிடையாது, ஓடிப்படு நாயே அப்படின்னு விரட்டி விட்டா மட்டும்தான் இங்க வந்து சமுதாய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இருக்கும். நீங்க பாட்டுக்கு மேடை அமைச்சு கொடுத்து பரவாயில்ல இந்து மதத்தை ஏசிக்க, இந்து தர்மத்தை கிண்டல் பண்ணிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மத நல்லிணக்கம் வராது. மாறாக நமக்குள் கசப்புணர்வு தான் வரும். அந்த லெவலுக்கு கொண்டு போயிடாதீங்க ப்ளீஸ்.